தீபன் வாங்க உள்ள வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. சார் இந்தாங்க. ஓ தேங்க்யூ. காஃபி நல்லா இருக்கு மல்லி. ஒரு நல்ல வீடு, நல்ல வைஃப், ஒரு நல்ல லைஃப்னு இருக்கீங்க. இதுல சந்தோஷமா இருக்க முடியாம தான் இந்த சுடர் பிரச்சனை உங்களை படுத்தி எடுத்துட்டு இருக்குல்ல? ஆமா தீபன். அந்த கத்திய பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா சார்? கிடைக்காம எங்க போகும்? அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் 2 நாள் ஃபுட்டேஜை உட்காந்து பார்த்து அந்த கத்தி எடுத்தவனை கண்டுபிடிச்சு வீடியோவே எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு 20-22 வயசு இருக்கிற பையன் தான் அந்த கடையில அந்த கத்தியை வாங்கியிருக்கான். அந்த பையன் யாருன்னு உங்க 2 பேருக்கும் தெரியுதான்னு பாருங்க. வீடியோ காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இவன் எங்களுக்கு தெரிஞ்ச பையனே இல்லையே தீபன். ஆமா, இவன் யாருன்னே எங்களுக்கு தெரியல. இல்ல அவசரம் இல்ல. இவன் தூரத்து சொந்தக்கார பையனா கூட இருக்கலாம், இல்ல இந்த தெருவில் இருக்கிற பையனா கூட இருக்கலாம், இந்த ஏசி ரிப்பேர் பண்றதுக்கு, இந்த பிளம்பிங் ரிப்பேர் பண்றதுக்கு வீட்டுக்கு வந்த பையனா கூட இருக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. இல்ல தீபன், இப்படி ஒரு பையனை நாங்க பார்த்ததே இல்ல. நானும் பார்த்ததே இல்ல சார். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் எதுக்கு இந்த கத்தியை வாங்கணும்? உங்க வீட்டில் இருந்த கத்தியை மாத்திட்டு இதை எதுக்கு வைக்கணும்? முதல்ல அவன் எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்? நீங்க சொல்றதை யோசிச்சு பார்க்கும்போது எங்களை இந்த கொலையில சிக்க வைக்க ஒரு பெரிய சதியே நடந்துகிட்டு இருக்குன்னு மட்டும் புரியுது. ஆமா விஜய், இவன் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான்னா கண்டிப்பா கொலையாளிக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கும். கொலையாளி தான் மாட்டிக்காம இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பையனை வச்சு இந்த மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான். ஆனா இவனை பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், அவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த பையனை நம்ம எங்க போய் தேடுறது தீபன்? இந்த பையன் தான் இந்த கிரைமோட சம்பந்தப்பட்ட பையன்னா அவ்வளவு சீக்கிரம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கிற ஏரியாலேயே நம்ம தேடி பார்க்கலாம். அந்த ஏரியாவே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க 2 பேரும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருங்க. சிக்கிறானான்னு பார்க்கலாம். சிக்கிறானான்னு பாப்போம்லாம் இருந்துட முடியாது. இவனை கண்டுபிடிச்சே ஆகணும். எங்க 2 பேருக்குமே தெரியும் நாங்க இந்த கொலையை பண்ணவே இல்லைன்னு. ஆனா யாரோ பண்ண சூழ்ச்சி இப்ப பாருங்க, என் தலையும் மல்லியோட தலையும் தான் இந்த கேஸ்ல உருண்டுகிட்டே இருக்கு. சொல்ல போனா என்னை விட மல்லி தலைக்கு மேலதான் அந்த கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கு. நிச்சயமா அவனை மட்டும் கண்டுபிடிச்சே ஆகணும். இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு அந்த பையன் எங்கேயாவது தென்படுறானான்னு பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா முதல்ல எனக்கு கால் பண்ணுங்க, நானே கூட நேரில் வந்து அவனை விசாரிக்கிறேன். ஓகே தீபன், உடனே தேட ஆரம்பிக்கிறோம். சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். வரேங்க, பாய். பாய். tua caixa dão. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.